என்னுடைய நெற்றியை தொட்ட இந்த கணமே உன்னுடைய முகம் மலரக்கூடிய அளவிற்கு நல்ல செய்தி உனக்கு கிடைத்தே தீரும். ஒரு பொழுதும் நீ என்னை அலட்சியப்படுத்தவில்லை, இப்பொழுதும் நீ என்னை அலட்சியப்படுத்தவில்லை. என்னுடைய வாக்கு உன் செவியை வந்து அடைந்து விட்டது. வாடி போயிருந்த உன்னுடைய முகம் இப்பொழுது சற்று நேரத்தில் பூத்த மலரை போல மலரும். எங்கிருந்தோ வரக்கூடிய அந்த நல்ல செய்தி உன் வாழ்விற்கு ஒரு முக்கியத்துவத்தையும் அர்த்தத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எப்பேற்பட்ட துன்பத்தை நீ சந்தித்து கொண்டிருந்தாலும் அந்த துன்பங்கள் இப்பொழுது விலகி எல்லையில்லா மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் நிலைத்து நிற்க உதவியாக இருக்கும். என் கரத்தில் இருக்கக்கூடிய வேலானது உன்னை நோக்கி பல அற்புதங்களை நிகழ்த்தியே ஆக வேண்டும் என்று உன் கண் முன்னால் சொல்வதை நான் என் கண் கொண்டு பார்க்கின்றேன். உனக்கு வேண்டுமானாலும் அந்த காட்சி தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இப்பொழுது என் கண்கூடாக அந்த காட்சி தெரிந்து கொண்டுதான் இருக்கின்றது. எவ்வளவு பாக்கியம் நீ செய்திருந்தால் வேலின் துணையை நீ பெற்றிருப்பாய். அற்புதமான பல நிகழ்வுகள் எல்லாம் இனி உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது என்பதை ஐயமில்லாமல் நீ தெரிந்து கொள். மனதில் ஐயம் இருந்தால் நம்பிக்கை இல்லாமல் போய்விடும். நம்பிக்கை தலை தூக்க ஆரம்பித்து விடும். சந்தேகங்களை எல்லாம் மனதிலிருந்து விரட்டி அடித்துவிட்டு நம்பிக்கை ஆழமாக ஊன்றினால் அந்த நம்பிக்கை மிகப்பெரிய விருட்சமாக வெற்றியை உனக்கு கொடுக்கக்கூடியதாக உன் கரத்தை வந்து அடையும். எப்பொழுது எல்லாம் மனம் குழம்பி நிற்கின்றதோ, கதி கலங்கி நிற்கின்றதோ, அப்பொழுது இந்த முருகனின் முன்னால் வந்து நீ நின்றால் அந்த கலக்கமும் குழப்பமும் காணாமல் போய்விடும். தெளிவான சிந்தனையும் எந்த முடிவை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு புரிதலும் உனக்குள் ஏற்படும். முருகனின் நினைவோடு இருக்கும் பக்தர்களுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தைரியமும் வழியும் தானாக பிறக்கும். இதை உன் வாழ்க்கை யாரிடமும் நான் எதையும் நீ எதிர்பார்க்காதே. அதிகளவு நம்பிக்கையை பிற மனிதர்களின் மீது வைக்காதே. எதிர்பார்த்து ஏமாந்ததால் தான் உனக்கு இத்தனை பிரச்சனைகள் என்று நான் சொன்னதன் காரணமாக இப்பொழுது எல்லாம் நீ உன்னை மட்டும் நம்ப ஆரம்பித்திருக்கின்றாய். இறைவனை மட்டும் நம்ப ஆரம்பித்திருக்கின்றாய். பிற மனிதர்களை சார்ந்து இருப்பதை நீ இப்பொழுது குறைத்து கொண்டு வருகின்றாய். பல நல்ல மாற்றங்களை நான் உன்னுள் இப்பொழுது பார்க்க ஆரம்பித்திருக்கின்றேன். நீ என் குழந்தையாக இருப்பதால் தான் நான் உனக்கு காட்டக்கூடிய அந்த வழிகள் உனக்கு தெளிவாக உன் செவியை வந்து அடைகின்றது. உன் கண்களுக்கு அந்த வழி தெரிகின்றது. இதற்கு முக்கியமான காரணம் நீ என் மீது வைத்திருக்கின்ற அந்த பக்தியும் பூர்வ ஜென்மத்தில் நீ செய்த புண்ணியமும் இந்த ஜென்மத்தில் நீ என் மீது காட்டும் அந்த ஆர்வமும் அன்பும் தான் காரணமாக இருக்கின்றது. இது எப்பொழுதும் தொடர வேண்டும் என்ற ஆசையை இப்பொழுது பொழிகின்றேன். உன்னுடைய முகம் சோகமாக இருந்ததற்கு காரணம் என்ன? அந்த நிகழ்வுகளை எப்படி மாற்றி கொடுத்தால் உன்னுடைய முகம் மலரும் என்பதை அறிந்து தெரிந்து உன்னுடைய வாழ்க்கையில் புது மாற்றத்தை கொடுத்து உன் முகத்தை மலர செய்ய இப்பொழுது என் கடமை துடித்து கொண்டு இருக்கின்றது. என்னுடைய கரங்களால் உனக்கு நான் கொடுத்து அனுப்பிய உதவி சற்று நேரத்தில் உன்னுடைய முகத்தை மலர செய்து விடும். நல்ல செய்தியாக உன் செவியை வந்து அடையும் பொழுது உன்னுடைய முகம் தானாக மலரும். எப்படி நீ என் வாக்கை அலட்சியப்படுத்தவில்லையோ, நானும் உன் வாழ்க்கையை அலட்சியப்படுத்த மாட்டேன் என் குழந்தையே. என் கரங்களுக்குள் கண்களுக்குள் வைத்து இதயத்தில் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் உன்னையையும் உன்னுடைய வாழ்க்கையையும். உன் நலனை விரும்புபவர்களும் சேர்த்தே பலனடைவார்கள். உன்னை மனதால் நான் நினைக்க ஆரம்பித்து விட்டேன். உன் வாழ்க்கை இனி சொர்க்கமாக இருக்கக்கூடிய அளவிற்கு நன்மைகளை வந்து குவித்து கொள்ளும். நல்லது நடக்கும்.